Volkswagen Tayron பிரீமியம் 3 row SUV. ஆமா, ஏற்கனவே வச்சிருந்தாங்களே. எஸ், ஒரு 4 வருஷம் இருக்கும். 4 வருஷத்துக்கு முன்னாடி இதே Volkswagen Tiguan Allspace என்ற பேர்ல ஒரு 3 row SUV வச்சிருந்தாங்க. ஏதோ சில காரணங்களால அதை டிஸ்கண்டினியூ பண்ணியாச்சு. இப்போது மீண்டும் ஒரு பெரிய இடைவேளைக்கு பிறகு இந்த டைரான் களம் கண்டு இருக்கிறது. இந்தியாவில் விற்பனையாகக்கூடிய Volkswagen கார்களிலேயே இந்த கார் தான் விலை அதிகம் கொண்ட பிளாக்ஷிப் காரா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு நம்ம கேட்டீங்கன்னு வச்சுங்களேன், Volkswagen பொறுத்த மட்டும் என்னுடைய ஆரம்ப மாடலா இருந்தாலும் சரி, விலை அதிகம் கொண்ட மாடலா இருந்தாலும் சரி, இந்த சிலோட் அப்படின்றாங்கல்ல, அதாவது இந்த பாத்தீங்கன்னா ஒரு சூரியனுக்கு எதிர இந்த காரை நான் வச்சு பார்த்தோம்னு வச்சுங்களேன், என்னுடைய விளிம்பு மட்டுமே ஆக்சுவலா வந்து ஒளிரும். ஸோ அதான் இந்த சிலோட்டே அப்படின்னு சொல்றது. அதாவது இந்த ப்ரொபோர்ஷன் மாறவே மாறாது. அதாவது 3 வரிசைகள் கொண்ட இந்த காருக்கும் 5 சீட்டுகள் கொண்ட 2 வரிசைகள் கொண்ட டிகுவானுக்கும் நிறைய ஒற்றுமையில் இருக்கிறத பார்க்க முடியும். ஆனா வேற்றுமையும் இருக்கிறது. என்ன வேற்றுமை அப்படின்னு பார்த்தோம்னா, ஆக்சுவலா டிகுவான் வந்து சிபியூன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை கம்ப்ளீட்லி பில்ட் யூனிட்டாக வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி செய்யப்படக்கூடிய கார். ஆனால் இந்த டைரான் என்பது கம்ப்ளீட்லி நாக் டவுன் யூனிட், உதிரி பாகங்களாக வெளிநாட்டிலிருந்து தருவிக்கப்பட்டு இங்கே இந்தியாவில் பூனேவில் இருக்கக்கூடிய இவங்க தொழிற்சாலையில் வந்து ஆக்சுவலா வந்து கோர்க்கப்படுகிறது, அசம்பிள் செய்யப்படக்கூடிய ப்ராடக்ட் இது. ஸோ அதனால இதுக்கு பிரைஸ் அட்வான்டேஜ் கூட இருக்கும். அட்வான்டேஜ் இருந்தும் கூட இதோட விலை என்பது 45 லட்சத்திலிருந்து 50 லட்சம் மட்டும் இருக்கும். நமக்கெல்லாம் நன்கு அறிமுகமான இந்த டிகுவான் ஆர்லைன் இருக்குல்ல, ஸோ அது எந்த ஒரு இயங்குதளத்தில் எந்த ஒரு பிளாட்ஃபார்ம்ல உற்பத்தி ஆகுதோ அதே பிளாட்ஃபார்ம்ல தான் இந்த டைரான் ஆர்லைனும் உற்பத்தி ஆகுது. அதாவது MQB EVO ஆர்லைன்ல தான் இதுவும் உற்பத்தி ஆகுது. ஆனா டிகுவானுக்கு இதுக்கு உள்ள மிகப்பெரிய வித்தியாசம் என்னன்னா, அது 5 சீட்டர், இது 7 சீட்டர். அதனால இதனுடைய அகலம், நீளம், உயரம், வீல்வேஸ் எல்லாமே அதை விட அதிகம். குறிப்பாக நீளம் அப்படி பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஏறக்குறைய 250 mm அளவுக்கு இது டிகுவானோட இந்த டைரான் என்பது நீளம் அதிகம். அப்படின்னா அந்த 250 mm எங்க இருக்குன்றதான் மிக முக்கியமான கேள்வி. அது 250 இந்த கேபின்ல கிடையாது, ஏறக்குறைய 85 மட்டும்தான். அது 85 mm மட்டும்தான் கேபினுக்குள்ள வருது. மீதம் வந்து ஃப்ரண்ட் ஓவர் ஹேங்லயோ ரியர் ஓவர் ஹேங்லயோ தான் வருது. இதுல என்ன நம்ம கவர்ந்த அம்சங்கள் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த ஆக்சுவலா வந்து இலுமினேட்டிங் அப்படின்வாங்கல்ல, ஸோ ஒளிரக்கூடிய அதனுடைய முத்திரை இருக்குல்ல, Volkswagen என்ற அந்த லோகோ, அந்த லட்சணை வந்து ரொம்ப ஒளிர்வதை நாம் பார்க்க முடியுது. இரவு நேரத்துல இன்னும் அழகா இது ஒளிரும். அதே போலவே இந்த 2 ஹெட்லாம்ப்ஸ் இருக்கு இல்லையா, அந்த முகப்பு விளக்குகள், இந்த 2 முகப்பு விளக்குகளுமே வந்து டிசைன் மாற்றப்பட்டு இருக்கிறது. ஸோ மற்ற கார்களாக தான் நம்ம சொல்லலாம் இது ஆக்சுவலா வந்து அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும்ட்டு. இது அதையெல்லாம் தாண்டி அற்புதமானது. இது வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு ஹை டெஃபினிஷன் IQ லைட் இது. ஸோ இதனுடைய ஒரு தாத்பரியம் என்ன அப்படின்னு நம்ம கேட்டோம்னு வச்சுங்களேன், இது நம்ம வந்து ஸ்போர்ட்ஸ் மோட்ல வச்சு ஓட்டுறோம்னு வச்சுங்க, ரொம்ப வேகமா போகும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இதனுடைய த்ரோ வந்து அதிகரிக்கும். ஸோ இது போல பல நல்ல அம்சங்களும் இந்த ஹெட்லைட்ஸ்ல இருக்கிறது. இந்த கிரில் என்பது வந்து ஆக்சுவலா வந்து நம்ம வந்து அந்த அளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ணுது அப்படின்னு சொல்ல முடியல. அடுத்ததாக அது கீழே இருக்கக்கூடிய அந்த ஸ்கிட் பிளேட் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கிட் பிளேட் வந்து ரொம்ப ப்ரொனவுன்ஸ்டா இல்லை, இருக்கிற இடமே தெரியாம தான் அது இருக்கிறத நம்ம பாக்குறோம். ஸோ இது வந்து ஒரு உயர்தரமான கார், பாதுகாப்பு நிறைந்த கார், நிறைய தொழில்நுட்பங்கள் நிறைந்த கார் என்பதை காட்டும் விதமாக இங்க நிறைய சென்சர்ஸ் இருக்கிறத பாக்குறோம், கேமரா இருக்கிறத பாக்குறோம். அதே போலவே வந்து இந்த ஏரோடைனமிக்ஸ் படி வடிவமைக்கப்பட்ட கார் என்பதால இந்த முகப்பில் கூட இந்த ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இங்க கிரில்லும் இந்த ஏர் டேம் இதெல்லாம் சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகளில் எதிரே வருகின்ற வேகமாக வருகின்ற காற்றை உள்வாங்கி பிரித்து அனுப்புவதற்காக இங்க நிறைய ஏர் டக்ஸ் இருக்கிறதை நாம இங்க பார்க்க முடிகிறது. இந்த காருடைய சைட் ப்ரொஃபைல் எப்படி இருக்குன்ட்டு நம்ம இன்ச்சா பாக்குறோம். முதல்ல நம்ம கவரக்கூடியது அந்த முன்பாக இருக்கக்கூடிய இந்த 19 இன்ச்சுக்கு பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய இந்த அலாய்வீல் தான். இது சாதாரணமான அலாய்வீல் கிடையாது. இந்த அலாய்வீல் என்றது கோவன்ட்ரி அலாய்வீல் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதற்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்கிறது, இதற்குன்னு ஒரு சரித்திரம் இருக்கிறது, இதற்குன்னு ஒரு டிசைன் இருக்கு, இதற்குன்னு ஒரு டிசைன் லாங்குவேஜ் இருக்கு. இங்க வந்து டிஸ்பிளேக் இருக்கிறது பாக்குறோம். 4 சக்கரங்களுக்குமே டிஸ்பிளே கொண்ட கார் இது என்பது நமக்கு தெரிகிறது. வீல் ஆர்ச் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ப்ரொனவுன்ஸ்டா இல்லாம ரொம்ப அடக்கியே வாசிச்சிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல சைட்லயும் சென்சார்ஸ் கொடுக்கறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ இந்த ஆர் பேட்ஜிங் இருக்குல்ல, இந்த ஆர் பேட்ஜிங் என்பது காருடைய முகப்பில் இருப்பதை போலவே இந்த காருடைய பக்கவாட்டு கதவிலையும் இருக்கிறத பார்க்கிறோம். ஸோ இதான் இது வந்து நான் பர்ஃபார்மன்ஸான கார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இந்த ஓரியம் இருக்கு இல்லையா, இந்த ஓரியம் வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இரட்டை வண்ணத்துல இருக்கிறத நம்ம பாக்குறோம். பாடி கலர்லயும் இருக்கு, அதே சமயத்துல கருப்பு வண்ணமும் இருக்கு. இந்த இடத்துல வந்து ஆக்சுவலா படில் லைட் இருக்கு. இரவு நேரங்கள்ல இந்த Volkswagen என்ற அந்த லட்சணை வந்து ஒரு ஒளி கீற்றாக ஒளி வடிவமாக தரையில வந்து விழும்போது நமக்கு இந்த காருக்குள்ள ஏறுவதற்கு அது வந்து ஆக்சுவலா ஒளி பாய்ச்சக்கூடியதாகவும் இருக்கும், வழிகாட்டக்கூடியதாகவும் இருக்கும். பிளாஸ்டிக் கிளாடிங் எதுவும் இங்க இருக்கிறது மாதிரி தெரியல. இதுவும் பாடி வண்ணத்திலேயே இருக்கிறது நாம பார்க்க முடியுது. ஸோ காருடைய மேல பாத்தீங்கன்னா ஆக்சுவலா ரூஃப் லைட்ஸ் எல்லாம் சில்வர் லைன்ல கொடுத்துருக்காங்க. இதோட கேரக்டர் லைன் நல்லா இருக்கு. ஸோ நிறைய வந்து இங்க குரோம் இடையோடுகிறத நம்ம பார்க்க முடியுது. அது மட்டும் கிடையாது, இங்க இருக்கக்கூடிய இந்த கைப்பிடிகளும் வந்து நம்ம வந்து பாடி கலர்லயே இருக்கிறத நம்மளால கவனிக்க முடியுது. இந்த காருடைய பின்னழகை பொறுத்தவரை நம்ம கவர்ந்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய டெயில் லைட்ஸ் தான்.
அடுக்கடுக்கா கொடுத்திருக்காங்க, ஸ்லாட்டா கொடுத்திருக்காங்க. இந்த ஐக்யூ லைட்ஸ் என்பது ஸ்லாட்டா இருக்கும்போது ஒரு கூடுதலான ஒரு பரிமாணத்துல ஒரு பிரீமியம்னஸ் இது கொடுக்குது. அது மட்டும் கிடையாது, இந்த 2 டெயில் லைட்ஸ் இருக்கு இல்லையா, அதை இணைக்கக்கூடிய அந்த லைட் பாரும் வந்து ரொம்ப அழகா இருக்கு, பொருத்தமா இருக்கு. அதன் கீழே இருக்கக்கூடிய அந்த Volkswagen எழுத்து வந்து சிகப்பு நிறத்துல முப்பரிமாணத்துல ஒளிரும்போது பிரமாதத்தோட பிரமாதமா இருக்கிறது நம்ம பார்க்க முடிகிறது. அதுக்கு அடுத்தது இந்த டைரான் என்ற இந்த லோகோ இருக்குல்ல, அதுவும் சரி. இது 4 வீல் டிரைவ் காரணத்தால இந்த 4 மோஷன் வார்த்தையை நான் பார்க்கிறோம். இங்க இருக்கக்கூடிய ஸ்பாய்லர், இங்க இருக்கக்கூடிய இந்த ஷார்ட் ஃபின் ஆண்டனா, பொதுவாகவே இது ஆக்சுவலா பின்பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த டெயில் கேட் மட்டும் பிரமாதமா இருக்கு. இந்த டெயில் கேட் கீழே இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா நிறைய தொழில்நுட்பங்கள், அதாவது நிறைய சென்சார்ஸ் இருக்கிறத பாக்குறோம். இங்க ஸ்கிட் பிளேட்ஸ் கிடையாது. இந்த ஸ்கிட் பிளேட் வந்து ஆக்சுவலா வந்து ஒரு கிளாடிங் மாதிரியே தான் கொடுத்திருக்காங்க. பூட் ஸ்பேஸ் என்ன இருக்குன்னு நான் பார்க்க போறோம். இப்போ நம்ம இது மாதிரி 2 கையில 2 பை வச்சுட்டு வந்திருக்கோம். நம்ம வந்து இதை கீழே வைக்க முடியாது. ஸோ கெஸ்டர் கண்ட்ரோலே நம்ம ஓப்பன் பண்ண முடியும். சரி, வச்சிட்டோம்னா நம்ம இது ஆக்சுவலா வந்து 2 பெட்டியும் 2 பையும் அடுக்க முடியும். நமக்கு தேவையா இன்னும் அதிகமா நமக்கு இடம் தேவை அப்படின்ற பட்சத்துல நாம இந்த 3வது வரிசை சீட்டுகளையும் நம்ம மடக்கிக் கொள்ள முடியும். அப்படி மடக்கும் போது 840 லிட்டர் அளவுக்கு நமக்கு வந்து கொள்ளளவு இடம் கிடைக்கும். 10 அது எனக்கு இன்னும் அதிகமா இடம் வேணும் அப்படின்னு கேட்டோம்னா இந்த 2வது வரிசை சீட்டுகளையும் மடக்கிக் கொள்ள முடியும். அப்படி மடக்கும் போது ஏறக்குறைய 2000 லிட்டருக்கு 100 லிட்டர் கம்மி, 1900 லிட்டர் அளவுக்கு நம்ம பொருட்களை வைத்துக் கொள்ள இங்க இடம் கிடைக்கும். இது வந்து ஒரு எலக்ட்ரிக் பவர் டெயில் கேட். ஸோ எந்த ஒரு எஃபர்ட் இல்லாம ரொம்ப ஈஸியா காருக்குள்ள வர முடியுது. காரோடைய சீட் வந்து ரொம்ப வசதியா இருக்கு. இங்க கை வைக்கிறதுக்கு ஒரு ஆம்ரெஸ்டும் கொடுத்திருக்காங்க. இந்த பக்கமும் ஆம்ரெஸ்ட் இருக்கு. இந்த ஆம்ரெஸ்ட்ல குஷன் இருக்கு. இந்த சாஃப்டான குஷனாவும் இருக்கு. ஸோ அதனால கை வைக்கிறதுக்கு 2 பக்கமே சரியா இருக்கு. ஸோ சாலை நல்லா தெரியுது. இன்ஃபேக்ட் நம்ம உட்கார்ந்து இருக்கக்கூடிய இந்த சீட் இருக்கு இல்லையா, அதாவது இட்ஸ் 12-வே அட்ஜஸ்டபிள் சீட். இது மட்டும் கிடையாது, இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய சீட்டும் இதே போலவே 12-வே அட்ஜஸ்டபிள் சீட் தான். இங்க நீங்க அதற்கான விசைகளை பார்க்க முடியும். அந்த இடத்துல 1 2 3 அப்படின்னு 3 நம்பர்கள் இருக்கா, அந்த 3 நம்பர் வந்து இட்ஸ் மெமரி சீட். இது வென்டிலேட்டட் சீட். இப்போ நாம இருக்கக்கூடியது ஜெய்சல்மர் வந்து குளிர் பகுதி. ஏன்னா பாலைவனம் இல்லையா, ஸோ காலையில வந்து வெயில் சுட்டரிக்கும், இரவு நேரங்கள்ல குளிர் வாட்டி எடுக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பகுதிகளில் நமக்கு பயணம் பண்ணும்போது இரவு நேரங்கள் நமக்கு சூடான காற்று வேணும், பகல் நேரங்களில் குளிர்ச்சியான காற்று வேணும். ஸோ எந்த விதமான காற்று வேண்டுமானாலும் இது தேர்ந்தெடுத்து வைத்துக் கொள்ள முடியும். இந்த சீட் வந்து வென்டிலேட்டட் சீட் மட்டும் கிடையாது, மசாஜ் வசதியும் இந்த சீட்ல இருக்கு. எத்தனை வகை இப்போ விதவிதமா இது மசாஜ் பண்ணுதுங்க. நம்மள வேவ்ஸா, லம்பர் சப்போர்ட் மட்டும் வேணுமா, ஷோல்டருக்கு மட்டும் மசாஜ் பண்ணணுமா, சர்க்கிள்ல பண்ணணுமா, அப்ஸ்ட்ரோக்கா, டேப்பிங்கா, ரிலாக்ஸேஷனா, ஆக்டிவேஷனா அப்படின்ட்டு பல விதங்களை நம்ம மசாஜ் பண்றதுக்கு இது தயாரா இருக்கு. இப்போ நாம தயாரா இல்லை. பேசஞ்சர் மட்டும் கிடையாது, டிரைவர் கோ பேசஞ்சர் 2 பேருக்குமே இந்த மசாஜ் வசதி கொடுத்திருக்காங்க. இதை விட நம்ம கவர்ந்த இன்னொரு அம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம உட்கார்ந்து இருக்க டிரைவர் சீட்டா இருந்தாலும் சரி, டிரைவருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோ டிரைவர் சீட்டா இருந்தாலும் சரி, மட்டும் 12 வகைகளை நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியும்னு சொன்னேன். புதுசா ஒருத்தர் வந்து உட்கார்றாருன்னு வச்சுங்க, அவருக்கு வந்து இந்த சீட்டை எப்படி அட்ஜஸ்ட் பண்றது அப்படின்னு அந்த அளவுக்கு ஃபெமிலியரா இல்லாம இருக்கலாம். அப்போ அவர் வந்து நம்ம ஸ்பீடா கார்ல போயிட்டே இருப்போம், அவர் பக்கத்து சீட்ல உட்கார்ந்து இருப்பாரு. இருந்தாலும் கூட நாம் அவரோட சீட்டை அவருக்கு தகுந்தது போல நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியும். எப்படின்னு பாக்குறீங்களா, இங்க சிங்க் அப்படின்னு ஒண்ணு இருக்கா, இதை போட்டாச்சு. போட்ட பிறகு என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த பட்டன்ஸ் இருக்குல்ல, இந்த டிரைவர் தன்னுடைய சீட்ல இருந்தபடியே இந்த கோ பேசஞ்சர் சீட்டை முன்னோக்கியோ பின்னோக்கியோ இல்ல சாய்மானமோ எது வேணாலும் பண்ணிக்க முடியும். அது வந்து இந்த ரொம்ப தாட்ஃபுல்லா இந்த விஷயத்த வந்து இங்க பண்ணிருக்காங்க. இது 15 இன்ச்சுக்கான தொடுதிரை. இது இங்க பாத்தீங்கன்னா வந்து இந்த 10.2 இன்ச்சுக்கு இந்த ஆக்சுவலா வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரும் கொடுத்திருக்காங்க. இது இல்லாம ஓவர் ஹெட் டிஸ்பிளேவும் இருக்கு. ஸோ டேஷ்போர்ட்ல இருந்தே ஆரம்பிக்கலாம். இந்த டேஷ்போர்ட் பாத்தீங்கன்னா ஈவன் இந்த குளிர்ந்த காற்றை கொடுக்கக்கூடிய அந்த ஏசி வெண்ட்ல இருந்து ஆரம்பிச்சு தொடுதிரை மட்டும் டிரைவரை நோக்கி, அதாவது நம்மை நோக்கி குவிந்திருப்பதை பார்க்க முடியுது. ஸோ நமக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸான ஃபீலிங் கிடைக்குது. அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஆர் லைன் என்பதற்கான அந்த முத்திரை அங்க இருக்கு. ஸோ இந்த மெட்டீரியல் வந்து இந்த காருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அப் மார்க்கெட்டான பிரீமியமான ஃபீலிங் கொடுக்குது. இந்த சென்ட்ரல் கன்சோல் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து ஒயர்லெஸ் சார்ஜருக்கான 2 போனை ஒரே சமயத்துல சார்ஜ் பண்ணிக்க முடியும். அது மட்டும் கிடையாது, இங்க 45 வாட்டுக்கான 2 சீட்டை போட்டு இருக்கிறதை நாம பார்க்க முடிகிறது. சவுண்டை வந்து கூட்டவோ குறைக்கவோ இந்த இடத்துல ஒரு சென்ட்ரல் நோட் நாப் கொடுத்திருக்காங்க. இந்த எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் வித் பவர் இது ஆட்டோ ஹோல்ட் ஃபெசிலிட்டி இருக்கு. ஸோ இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணோம், ஸ்டாப் பட்டனுக்கான பட்டன் என்பது இங்க தான் இருக்கு. ஒரு 3 ஸ்போக் கொண்ட ஸ்டேரிங் வீலா இருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய சில்வர் சரௌண்ட்ஸ் இருக்கு. லெதர் ரைட் ரேப்பர் கொடுத்திருக்காங்க. இந்த இடத்துல வந்து பேடல் ஷிஃப்டர்ஸ் கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேரிங் வீலோட சேர்த்துதான் இங்க ஆக்சுவலா இந்த கியர் ஷிஃப்டர்ன்றது இங்கே தான் கொடுத்திருக்காங்க. இது வந்து 7 ஸ்பீட் டிஎஸ்டி கியர் பாக்ஸ் கொண்ட கார் இது. மற்றபடியான இந்த வைப்பருக்கான ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் இடதுபுறத்துல இருக்கு. ஸோ இந்த ஹெட்லைட்ஸ் பொறுத்த மட்டும் அதற்கான ஆப்ரேஷன்ஸ் இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க. குளிர் பிரதேசங்களை போகும்போது இந்த ஆக்சுவலா வந்து இப்ப நம்ம இருக்கிறதே குளிர் பிரதேசம் தான். இப்போ ரொம்ப சில்லுன்னு இருக்கும் இந்த ஸ்டேரிங் தொடுவதற்கு. அப்ப என்ன பண்ணலான்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு சுவிட்ச் கொடுத்திருக்கிறத நீங்க பார்க்க முடியும். ஸ்டேரிங் வீல் ஹீட்டிங் ஆன் அப்படின்ற ஒரு மெசேஜோட இந்த இடத்துல வந்து
3 வண்ணங்கள்ல ஒரு சிகப்பு கோடு இருக்கிறத உங்களால பார்க்க முடியும். அந்த 3 வண்ணங்களுடைய குறியீடு என்னன்னு கேட்டா, இது நம்ம வந்து 3ஆ 2ஆ 1ஆ அப்படின்னு நம்ம தேர்ந்தெடுத்து கொள்ள முடியும். அந்த அளவுக்கு இந்த ஸ்டீரிங் உடைய ஹீட்னஸ் வந்து நம்ம வந்து ஹீட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இந்த இடத்துல ஒரு பெனாரமிக் சன்ரூஃப் இருக்கு. அடுத்தது இங்க இருக்கக்கூடிய இந்த இன்டர்னல் ஏர்வே மிரர் பாக்குறோம். இது வந்து ரிம்லெஸ்ஸா இருக்கிறது அழகா இருக்கு. ஏசி வசதி எப்படி இருக்குன்னு பாக்குறோம். இதுல வந்து 3 ஜோன் ஏசி வசதி இருக்கிறது. ஸோ 3 ஜோன் நம்ம சிங்க் பண்ணணும்னாலும் சிங்க் பண்ணக்கூடிய வசதியும் இங்க கொடுத்திருக்காங்க. இந்த கார்ல வந்து ஹர்மான் கார்டன் 11 ஸ்பீக்கர்கள் கொடுத்திருக்காங்க. இந்த 11 ஸ்பீக்கர்களோட சப்வூஃபரா இருக்கு. இந்த கார்ல உள்ள வரது ரொம்ப ஈஸியா இருக்கு. ஸோ இந்த கார்ல வந்து இடதுபுற கை வைக்கிற அந்த இடத்துல கூட ஆக்சுவலா வந்து ஒரு குஷன் கொடுத்திருக்காங்க. ரொம்ப சாஃப்டான குஷனா இருக்கு. ஒரு ஹேண்டில் இருக்கு. இந்த இடத்துல ஒரு கிராப் ரயில் இருக்கு. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த பக்கமும் பாத்தீங்கன்னா இந்த இடத்துலயும் வந்து ஒரு ஆர்ம்ரெஸ்ட் கொடுத்திருக்காங்க. ஸோ 2 பக்கமே ஆர்ம்ரெஸ்ட் இருக்கு. ரொம்ப சௌரியமா இருக்கு. தேவைப்பட்டால் இங்க ஒரு காஃபி கப்பையும் வச்சுக்க முடியும். இங்க போன் வைத்துக் கொள்ள முடியும். இந்த இடத்துல வந்து ஆக்சுவலா டிஸ்பிளேவும் கொடுத்திருக்காங்க. ஸோ அதனால எந்த அளவுக்கு நம்ம குளிர்ச்சியான காற்று வேணும்ன்றது நமக்கு இங்க தெரியுது. இது வந்து 3 ஜோன் ஏசி கொண்ட கார் என்பதால நமக்கு இன்னும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த இடத்துல போனை சார்ஜ் பண்றதுக்கான வசதி இங்க கொடுத்துருக்கிறது நம்ம பார்க்க முடியுது. இது வென்டிலேட்டர் சீட் கிடையாது, ஆனா இதுல இன்னொரு வசதி இருக்கு. இந்த காரோட சீட்டை முன்னோக்கியோ இல்ல பின்னோக்கியோ நம்மளால இழுத்துக்கொள்ள முடியும். அதே போலவே இதுக்கு ரெக்ளைன் பண்ண முடியும். ஸோ நம்ம காரோட சாய்மானத்தையும் நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம முன்னோக்கியோ பின்னோக்கியோ சாய்த்து கொள்ளவும் முடியும். அது மட்டும் கிடையாது, இந்த இடத்துல வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சன்லைன் கொடுத்திருக்காங்க. ஜன்னலும் சரி, இந்த பனோரமிக் சன்ரூஃபும் சரி பெரிதாக இருப்பதனால, அகலமாக இருப்பதனால இந்த கார் வந்து தாராளமான கார். ஏற்கனவே தாராளமான கார் மிகப்பெரிய தாராளமான காராக இருப்பது காட்சி அளிக்கிறது. 3வது வரிசை சீட்டுகள் எப்படி இருக்கு, அது உள்ள போறது எந்த அளவுக்கு சுலபம், அதே சமயத்துல உட்காருவது எந்த அளவுக்கு எளிது, எந்த அளவுக்கு வசதி, ஒண்ணு ஒண்ணா பார்க்கலாம். ஸோ ஒன் டச்ல இதை ஃபோல்ட் பண்ண முடியும். இதுல வந்து இந்த அளவுக்கு வந்து இதை முன்னோக்கி தள்ள முடியறதுனால நம்ம இந்த அளவுக்கு ஈஸியா உள்ள போய் உட்காந்துட முடியும். இப்போ இந்த 2வது வரிசை சீட் இருக்குல்ல, இது அப்ரைட்டா இருந்தா என்ன ஆகும் பார்க்கலாமா? இப்போ அப்ரைட்டா இருக்கும், ரொம்ப டைட்டா இருக்கு. இந்த சீட் வந்து டப்பால போட்டு அடைச்ச மாதிரி தான் இருக்கும். 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு வேண்டுமானால் இந்த 3வது வரிசை சீட்டுகள் என்பது பொருத்தமானதாக இருக்கும். இந்த காரில் ஒரு கதாநாயகன் அப்படின்னு கேட்டோம்னு வச்சுங்களேன், என்னோட இன்ஜினை சொல்லலாம். ஏன்னா அது வந்து அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான இன்ஜின். 5 சீட்டர் டிகுவான்ல இருக்கக்கூடிய அதே இன்ஜின் தான். 2 லிட்டர் TSI இன்ஜின் கொண்ட இந்த கார் என்பது ஒரு 204 BHP அளவுக்கு ஒரு சக்தியையும் 320 நியூட்டன் மீட்டர் அளவுக்கு டார்க்கையும் வெளிப்படுத்தக்கூடியது. இதன் உச்சபட்ச வேகம் என்பது 224 km/h. இது 0 to 100 வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 7.3 வினாடிகள் தொட்டுவிடும். இதெல்லாம் வந்து காகிதங்கள் இருக்கக்கூடிய தகவல்கள். இந்த தகவல்கள்லாம் வந்து ரியல் வேர்ல்ட் கண்டிஷன்ல ரோட்ல எப்படி டிரான்ஸ்லேட் ஆகுது பார்க்கலாம். ஸோ பார்க்கிங் பிரேக்கர் ரிலீஸ் பண்ணிட்டோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இது வந்து இந்த கார் இயங்கக்கூடியது என்பது ஒரு 7 ஸ்பீட் டியூயல் கிளட்ச் டிரான்ஸ்மிஷன் கொண்ட கியர் பாக்ஸ் தான் இதுல இருக்கு. இந்த டியூயல் கிளட்ச் ரொம்ப சீம்லெஸ்ஸாக செயல்படக்கூடியது. ஸோ இந்த காரில் எப்படி செயல்படுது அதையும் பார்க்க போகிறோம். ஸோ எடுப்பிலேயே என்னுடைய வேகம் என்பது வந்து பிரமாதமாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இத்தனை விதமான டிரைவ் மோட்ஸ் இருக்குது. ஈகோ மோட் வேணுமா, கம்ஃபர்ட் மோட் வேணுமா, ஸ்போர்ட் மோட் வேணுமா, ஸோ இண்டிவிஜுவலாக செலக்ட் பண்ணிக்கலாம். ஆஃப் ரோடு இருக்குது, ஸ்னோ இருக்குது. நம்ம ஏற்கனவே சொன்னதை போல இது 4 வீல் டிரைவ் கொண்ட கார். இதில் இண்டிவிஜுவல் தான் நிறைய வித்தைகள்லாம் அடங்கியிருக்கு. என்னன்னு பார்க்கலாம். இது ஒவ்வொரு விஷயத்தையுமே நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அது மாதிரி நம்ம தேர்ந்தெடுத்து கொள்ள முடியும். இப்போ உதாரணத்துக்கு இங்கே ஆல் வீல் டிரைவ் இருக்குன்னா, ஆல் வீல் டிரைவ்லேயே இது கம்ஃபர்ட் வேணுமா ஸ்போர்ட் வேணுமா அப்படின்னு கேட்குது. நம்ம கம்ஃபர்ட் மட்டும் நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம். டிரைவ் டைனமிக்ஸ்ல இதே போல கம்ஃபர்ட்டா கேட்குது. ஸோ அதே போலவே ஸ்டியரிங் இருக்கு இல்லையா, இதுலயும் கம்ஃபர்ட் வேணுமா ஸ்போர்ட் வேணுமா. ஸோ ஒவ்வொரு விஷயங்களுமே நம்ம வந்து ஆக்சுவலா வந்து உதாரணத்துக்கு ஸ்டியரிங் வந்து எந்த அளவுக்கு எப்பொழுது இல்லை ஆக்சுவலா வந்து ஹெவியா இருக்கணும், எப்போ லைட்டா இருக்கணும் போன விஷயங்கள்லாம் கூட நாம இன்புட் கொடுத்து தேர்ந்தெடுத்துக்கொள்ள வசதிகளை இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ டிரைவ்ல மொத்தம் 3 மோடு இருக்கு. ஈகோ, ஸ்போர்ட் அண்ட் கம்ஃபர்ட் 3 மோடு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் கூட பார்த்தீங்கன்னா வந்து அது எந்த அளவுக்கு வேகமாக செயல்படணுன்றது நம்ம 3 விதங்களை நம்ம தேர்ந்தெடுத்து வைத்துக்கொள்ள முடியும். இந்த லைட் அசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அது கூட இதே போல தான். ஸ்போர்ட்ஸ் மோட்ல வச்சு போட்டோன்னு கேட்டால் த்ரோ ரொம்ப அதிகமாகிடும். கம்ஃபர்ட்னா அதனுடைய விளக்கினுடைய ஸ்ப்ரெட் வந்து அதிகமாக இருக்கும். இதெல்லாம் இரவு நேரங்களில் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இது போல பார்த்தீங்கன்னா இதை தேர்ந்தெடுத்துக்கொள்ள இங்கே நிறைய சாய்ஸ் இருக்கு. ஆக்சுவலாக நம்ம ஈகோ மோட்ல வச்சிருக்கோம். இப்போ ஈகோ மோட்ல இந்த வண்டி எப்படி செயல்படுது அதான் பார்த்துட்டு இருக்கோம். ஈகோ மோட்ல இன்ஜினுடைய சத்தம் வந்து இந்த கேபினுக்குள்ள கேட்குது. ஆனா வந்து சக்தி நல்லா இருக்கு. கம்ஃபர்ட் ஜோனுக்கு போறோம். குறிப்பிடத்தக்க ஒரு முன்னேற்றம் இருக்கிறத நாம பார்க்க முடியுது. உடனடியாக ஸ்போர்ட்ஸ் மோட் போகணும்னு ஆசை, பட் இருந்தாலும் நமக்கு எதிராக நிறைய விலங்குகள் போய்கொண்டிருக்கின்றன. இது மாதிரி இடிச்சா நம்ம கை விலங்குகள் வந்துடும். ஸோ அதனால நம்ம ஜாக்கிரதையா கிடக்கிறோம். இப்போ ஸ்போர்ட்ஸ் மோட் போறோம். நம்ம கேமராமேன் வந்து ரொம்ப கெட்டியா பிடிச்சிக்கிட்டாருன்னா போகலாம். அந்த அளவுக்கு கார் வந்து நிலைத்தன்மையோட இருக்கு. இந்த கார்ல நம்ம கவர்ந்த இன்னொரு அம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஹெட்அப் டிஸ்பிளே தான். இந்த ஹெட்அப் டிஸ்பிளே பல விலை உயர்ந்த காரில் இருக்கக்கூடியது தான்.
இதுல நம்மை கவர்ந்த ஒரு குறிப்பிட்ட அம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா வந்து இந்த ஒரு ஓடு பாதையும் காட்டுது. ஓடு பாதைன்னா நமக்கு முன்பாக இருக்கக்கூடிய பாதையையும் இது ஆக்சுவலா வந்து கிராஃபிக்கலா காட்டுறாங்க. நமக்கு முன்பாக இப்ப இங்க ஒரு கார் போயிட்டு இருக்குன்னா, அந்த காரோடைய படம் வரும். பைக் போகுதுன்னா பைக்கோடைய படம் வரும். ஸோ அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா வந்து இது இன்னும் கொஞ்சம் ஒரு கூடுதலான ஒரு வசதி. அதனாலதான் இது வந்து ஆகுமெண்டட் ரியாலிட்டி ஹெட் அப் டிஸ்ப்ளே அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஹெட் அப் டிஸ்ப்ளே ஒன்றும் புதுசு இல்லையே. இதே வந்து ஆக்சுவலா வந்து முக்கியத்துவம் கொடுத்து இதை பத்தி சொல்றீங்கன்னு நீங்க கேட்கலாம். இது ஒரு சின்ன விஷயம் இங்க பாக்குறீங்களே. இது என்ன கார் பத்தியான இந்த கார் எந்த அளவுக்கு வேகமா போயிட்டு இருக்கு போற விஷயங்கள மட்டும் கிடையாது. அங்க ஒரு ஆக்சுவலா ஒரு பாதையும் தெரியுது பாருங்க. ஸோ இந்த கார் செல்லக்கூடிய பாதையும் தெரியும். இந்த பாதையில இப்ப நம்ம ஸ்டேஷனரியா இருக்கிறதுனால இது எதுவும் தெரியல. இதுவே நம்ம கார் ஒரு 30 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேல இயக்க ஆரம்பித்தால் நமக்கு முன்பாக வந்து 2 வீலர் போகுதா, 4 வீலர் போகுதா, ட்ரக் போகுதா, கார் போகுதா போன்ற விஷயங்களும் இதில் தெரியும். ஸோ இந்த கண்களை சாலையிலேருந்து இடது பக்கம், வலது பக்கம் அப்படிலாம் திருப்பாம ஜஸ்ட் இதை பார்த்தாலே நமக்கு வந்து ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிடும். ஸோ இது ஒரு நல்ல பாதுகாப்பு அம்சம். டைரன் ஆன்லைனில் 14 அடாஸ் லெவல் 2 ஃபீச்சர்ஸ் இருக்குது. இது பல கார்களில் இருக்கக்கூடிய விஷயம்தான். ஆனால் இந்த காரில் என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, இது நம்ம அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் மாதிரியான பல விஷயங்கள் இருக்குது இல்லையா? இதை எப்படி நம்ம எங்கே இருக்குது, அந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு நமக்கு தேடுறதுலேயே கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ இந்த நேவிகேஷன்றது கொஞ்சம் வேறு மாதிரி ரொம்ப அழகாக ஸ்போர்ட்டியாக கேமிஃபிகேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே அசிஸ்ட் சிஸ்டம் இருக்குது. ஸோ இதுதான் நான் சொல்கிறது, இமேஜ் வியூன்னு கொடுத்துருக்காங்க. இந்த காருக்கு முன்பாக தெரியக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஃப்ரண்ட் வீலை நான் டச் பண்ணுறோம். டச் பண்ணால் என்ன நடக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், ஃப்ரண்ட் அசிஸ்ட்டில் எமர்ஜென்சி பிரேக்கிங் வேணுமா வேணாமா, ஆக்டிவாக இருக்கணுமா ஆக்டிவாக இருக்கக்கூடாதா, இது நம்ம படத்தை வைத்தே வாகங்களை குறிப்பிடுன்ற மாதிரி நம்ம இந்த படத்தை வச்சு நம்ம தேர்ந்தெடுத்து கொள்ளக்கூடிய ஒரு ஆப்ஷனை இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதே போல தான் இந்த பக்கவாட்டில் ஒரு கார் வருது, சைடில் ஒரு கார் வருதுன்னா இந்த கார் சம்மந்தமாகவும் நிறைய பாதுகாப்பு அம்சங்கள் இருக்குது. ஸோ இதே போல் தான் லைன் சேஞ்ச் சிஸ்டம் எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த சைடு அசிஸ்ட், பிரைட்னஸ், இது போல எல்லா விஷயங்களுமே நம்ம இங்கே தேர்ந்தெடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ மூணாவது பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ்ட்ரா டிரைவர் ட்ரவுசினஸ் ஒன்று இருக்குது பாருங்கள். இது வந்து படம் போட்டே காமிச்சிடுறாங்க. ஸோ அதனால் நமக்கு வந்து இந்த ஃபங்க்ஷன் ஆன் ஆகணுமா ஆஃப் ஆகக்கூடாதா, எந்த அளவுக்கு லோவா மீடியமா ஹையா, எந்த அளவுக்கு சென்சிட்டிவிட்டியாக இருக்கணும், எல்லாத்தையுமே நான் சூஸ் பண்ணிக்க முடியும். இந்த கார்ன்றது ஒரு கஸ்டமைசபிள் கார் தான். இது ஓட்டுவதற்கு கஷ்டம் கொடுக்காத கார். அதனால தான் இது ஆக்சுவலாக 30 விதமாக வந்து இந்த ஆம்பியன்ட் லைட்டிங்கோடைய செட்டிங் நம்ம மாற்றிக்கொள்ள முடியும். ஏன்னா இது மூட் லைட்டிங் கூட சொல்ல முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய இந்த வண்ணங்கள் இருக்குல்ல, இந்த வண்ணங்கள் வந்து நம்ம எண்ணங்களை மாற்றக்கூடியது. ஸோ இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பல விதங்களில், அதாவது ஒற்றை வண்ணம் மட்டும் இருக்கணுங்க அவசியம் கிடையாது. ஈவன் 4 விதமாக ஆக்சுவலாக வந்து இந்த டேஷ்போர்டு எப்படி இருக்கணும், டேஷ்போர்டு கீழே எப்படி இருக்கணும், டோர்ஸ் எப்படி இருக்கணும், நம்ம ஃபுட்வெல் கால் வைக்கக்கூடிய இடம் எப்படி இருக்கணும் போன்ற எல்லா விஷயங்களையுமே தேர்ந்தெடுத்து நம்ம இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆம்பியன்ட் லைட்டிங்குடைய வண்ணங்களை நம்முடைய விருப்பத்துக்கு ஏற்ப மாற்றி அமைத்து கொள்ள முடியும். Volkswagen டைரானில் நிறைய மேஜிக் எல்லாம் பண்ண முடியும். ஸோ நிறைய அட்ராக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஒன் சச் அட்ராக்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த வெல்கம் லைட்ஸ் அண்ட் குட் பை லைட்ஸ். ஸோ எப்படி நம்ம செட் பண்ணலாம்னு முதல்ல பார்த்துலாம், அப்புறம் அது எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுதுன்றதை நம்ம பார்க்கலாம். வி கேன் கோ ஃபார் த ஹெட்லைட்ஸ். இப்போ ஐக்யூ லைட் HD மேட்ரிக்ஸ் ஹெட்லைட்ஸ்னு இருக்குது. ஸோ இதில் எப்படிலாம் அனிமேஷன் பண்ண முடியும் அப்படின்னு நான் பார்க்கலாம். ஸோ அனிமேஷன் 1, அனிமேஷன் 2, அனிமேஷன் 3 சாய்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ ஓகே, கீழே இருந்து போகலாம். ஸோ அனிமேஷன் 3 நம்ம இப்போ சூஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த குட் பை லைட் எப்படி வந்து ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் கோயிங் டு சுவிச் ஆஃப் த இன்ஜின். இப்போ இன்ஜின் சுவிச் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இந்த லைட்டிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த குட் பை லைட் எப்படி இருக்கு. ஸோ ஜெய்சல்மர் பாகிஸ்தானுக்கு பக்கத்தில் இருக்கும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய சாலைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து ஒரு விமான ஓடுதளங்கள் மாதிரியே இருக்குது. ஸோ இதனுடைய உச்சபட்ச வேகம் என்பது 224 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மணிக்கு 224 கிலோமீட்டர் அளவுக்கு போகும். அந்த அளவுக்கு வந்து இது சக்தி மிகுந்த ஒரு காராக இருக்கிறத நம்ம பார்த்தோம். இது ஆக்சுவலாக நிறைய டிரைவிங் மோட்ஸ் இருக்குது. இந்த ஈகோ மோடில் வச்சு போகும்போதே கார் பறக்குது, நிலைத்தன்மையோடு இருக்குது, கம்ஃபர்ட் ரொம்ப அருமையாக இருக்குது. ஸோ இது மாதிரி இந்த காரில் இருக்கக்கூடிய இந்த இன்ஜினும் சரி, இது ஏந்து இயங்கக்கூடிய இந்த 7 ஸ்பீட் DCT கியர் பாக்ஸும் சரி ரொம்ப அருமையாக செயல்படுறதை நான் பார்த்தோம். இந்த காருடைய முதல் வரிசையும் சரி, 2வது வரிசையும் சரி ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. நிறைய வசதிகள் கொடுத்துருக்காங்க. ஸோ 3வது வரிசையை பொறுத்தவரை இதெல்லாம் சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் கூட as a whole பேக்கேஜாக பார்க்கும்போது இந்த கார் தன் போட்டியாளர்கள் அப்படின்னு பார்க்கும்போது என்னுடைய டொயோட்டா ஃபார்ச்சுனர் நீண்ட நாளாக இந்த களத்திலே களமாடக்கூடிய ஒரு கார். அதே மாதிரி ஒரு மிகப்பெரிய கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MG கிளாஸ்டர். ஸோ ஜீப் மெலடின்னு இருக்கு. அதே சமயத்தில் இந்த காருடைய சகோதரன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்கோடா கோடியாக்க இருக்கு. இந்த 4 கார்களோடு 5வதாக போட்டி போட வந்திருக்கும் இந்த காருடைய விலை என்பது ஒரு 45 50 லட்சம். இது எக்ஸோரூம் விலை. இதோட ஆன்ரோட் விலை இன்னும் கூட அதிகமாக இருக்கலாம். இது வந்து ஒரு காம்படிட்டிவ் பிரைஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. இது அக்ரெசிவ்லி பிரைஸ் கார் அப்படின்னு தான் சொல்ல முடியும். பட் இருந்தாலும் கூட Volkswagenக்கு இந்த ரசிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆக்சுவலாக இதனுடைய பர்ஃபார்மன்ஸ் இருக்குல்ல, இதோட ஸ்போர்ட்டினஸ் இருக்குல்ல, இதை விரும்பியவர்கள் ரொம்ப பேர் இருக்காங்க. ஸோ அவர்களுக்கு எதை கொடுத்தாலுமே அவங்க திருப்தி ஆக மாட்டாங்க. அவங்களுக்கு நிச்சயமாக எனக்கு Volkswagen தான் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ரசிகர்களுக்கு, அப்படிப்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு இந்த கார் என்பது ஒரு விருப்ப தேர்வாக இருக்கும்.
நன்றி, வணக்கம்.